முதல்ல திரு பொன் வில்சன் தொடங்குகிறார். இதனுடைய அரசியல் நோக்கம் என்ன? இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாநாடு? இல்லை, தமிழக வெற்றி கழகத்திற்கு 2வது மாநில மாநாட்டிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நியூஸ் 18 தொலைக்காட்சியின் மூலமாக நடைமுறை கள யதார்த்தத்தை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏனென்றால் அவர் 2024 பிப்ரவரியில் கட்சியை துவக்கினார். கொஞ்ச நாளில் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். அந்த கட்சியின் கொடியில் உள்ள நிறங்களை குறித்தோ அப்புறம் சின்னங்களை குறித்தோ நான் மாநாட்டில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு மத்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அதுக்கு சான்றிதழ் கொடுத்த பிறகு அதை வெற்றியாக கொண்டாடினார்கள். அதற்கு பிறகு முதல் மாநாடு கடந்த அக்டோபரில் நம்ம விக்கிரவாண்டியில் நடத்தினார். அப்புறம் இது 2வது மாநாடு ஆகஸ்டில் நடத்துறது. ஆனால் என்ன அப்படின்னா, இதில் ஒரு யதார்த்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர் தொடர்ந்து ரசிகர்களை சந்திக்க தயங்கவில்லை. மாநாட்டிலையோ இல்லை பொதுக்கூட்டத்திலையோ அவர்கள் இப்போது தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள் 2வது. ஆனால் மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் தயங்குறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார் பக்கமும் இருக்கிறது. ஏனென்றால் மக்களை நேரடியாக சந்திக்கணும்னா அன்றாட பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றாட போராட்டங்களை ஊழியர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாட போராட்டங்களை உற்பத்தியாளர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறையை சார்ந்தவர்களும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது அவர் எப்போ அப்படின்னா, அதில் ஒரு தடங்கள், நடைமுறை தடங்களை நீங்கள் சொல்கிறீங்க. எப்படின்னா, அவர் களத்தில் வந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடிடும், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஆயிரும், ஒரு பிரச்சனை வந்துடும் சட்டம் அப்படின்றது அதை எல்லா இடத்துலையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இதை விட செல்வாக்குரிய தலைவர்கள் அவர் வச்சிருக்க பின்னாடி நடைமுறை அதுதானே இருக்கு, யதார்த்தம் அதுதானே. இல்லை, பேரறிஞர் அண்ணாக்கு கூடாத கூட்டமாக அவருடைய சவ ஊர்வலத்தில் இன்றைக்கும் கின்னஸ் புத்தகத்தில் இருக்குது. அப்போ அவருக்கு வராத கூட்டமாக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமாக அவர் மக்களை சந்திக்காமல் இருந்தாரா? இதெல்லாம் கடந்த காலங்களில் நம்ம வரலாறு சொல்லலாம். அவர் பின்புலத்தில் அந்த படத்தை இப்போ வச்சுருக்கார். கொள்கை தலைவர்கள் 5 வச்சுருந்தார், இப்போ 2 வச்சுருக்கார். இல்லைன்னு சொல்லலை, வரவேற்கக்கூடியது. அவங்கெல்லாம் பொது தலைவர்கள், அதான் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு பொது தலைவர்கள். அதை வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் முடியாது. அதை வரவேற்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கொள்கைகள் வழி வரும்பொழுது என்னென்னா, நீங்கள் செலக்டடாக சில பிரச்சனைகள், ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளுக்கு மட்டும் அறிக்கை கொடுக்குறது, அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது மட்டும் பத்தாதுன்றதுக்காக சொல்கிறேன். அவர் வரணும், வாழணும், ஆளணும் அப்படின்றதில் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது மட்டுமே போதுமா? ஒரு ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவது, தொண்டர்களை வாக்காளர்களாக மாற்றுவது என்பதற்கு அது மட்டுமே போதுமானா நிறைய கேள்வி இருக்கிறது. இப்போ பரந்தூர் விமான நிலையம், அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கை என்ன? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாலை மக்கள் பிரச்சனைகள்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக பொதுமக்களை சந்தித்து கருத்து கேட்டார். அடுத்ததாக அஜித்குமார் படுகொலைக்கு முதல் போராட்டம் அவருடைய கள போராட்டமாக இருந்துச்சு. இதை தாண்டி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதனுடைய தொடர்ச்சி என்னவா இருக்கிறது? இன்றைக்கி பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தில் இல்லைன்னா புது திட்டத்தில் ஏதாவது பின்னடைவு இருக்குதா, இல்லை முன்னேற்றம் இருக்குதா? அதற்கு அடுத்த பங்கு என்ன? அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நான் உங்கள் கூட நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன? இதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இது அவருடைய பயணங்கள். எம்ஜிஆர் அண்ணா படத்தையுடைய செய்தி என்ன? அதை பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்ன? இல்லை, அது தவறு கிடையாது. ஏன்னா அவர்களெல்லாம் ஒரு ஆதர்ச தலைவர்கள். கர்ம வீரர் காமராஜர் படத்தை எல்லாருமே எடுத்துக்குவாங்க. யார் ஆட்சி வந்தாலும் காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்களாம் ஒரு ஐகான்ஸ். அதாவது இவங்களை எந்த ஒரு கட்சியுமே மறக்கவும் முடியாது, மறுதளிக்கவும் முடியாது. அவர்களுக்கு எதிராக இருந்த கட்சிகள் கூட மறக்க முடியாது, மறுதளிக்க முடியாது. அப்பேற்பட்ட தலைவர்கள். அவ்வளோதான். அதற்காக அவங்க வாக்கு வங்கிக்காகத்தான் அதை பண்ணுறாங்க. இந்த கட்சி வாக்கு அவங்க கவர்றதுக்காக தான் பண்ணுறாங்கன்னா அது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. நடைமுறையில் அது நடக்காது. ஏனென்றால் அவர்கள் எந்த கட்சிக்கு சொந்தமோ அந்த கட்சி எழுச்சியோடு இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. திராவிடம் பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார். அதே திராவிடத்தை முன்னின்று மக்கள் கிட்ட அரசியல் செய்து மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற அண்ணாவிட ஏற்றுக்கொள்றதும், திமுகவோ இன்னைக்கு அவர் தான் தலைவர், அவர் இல்லாதப்ப விஜய் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவது என்ன செய்தி? தனக்கு செல்வாக்கு குறையுது, அதன் காரணமாக அண்ணாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரா? இல்லை, அவர் திராவிடத்தை குறை சொல்லியே. திராவிடம் ஏற்கக்கூடியது தானே அவர் சொல்கிறார்.
அவர் திராவிடமும் ஏற்கக்கூடியது, தேசியமும் ஏற்கக்கூடியதுன்னு சொல்லி பெரியாரையும் பாராட்டுறாருல. பெரியாரை பாராட்டி தானே அவர் பேசுகிறார். பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் கிடையாதுன்றதான் சொல்கிறார் அவர். அதனால் அதை ஏற்றுக்கிறார். அதை ஏற்றுக்காமல் இல்லை. திராவிட கொள்கைகள்னா அதில் திமுக மாறுபட்டு இருக்கிறதுன்றாது. திமுக சொல்கிற திராவிட கொள்கையில் அவங்க வந்து வெறும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திராவிட கொள்கைகளை வந்து சுத்தமாக திமுக வந்து ஃபாலோ பண்றது கிடையாது, நடைமுறையில் அதை ஃபாலோ பண்றது கிடையாது அப்படின்ற விதத்தில் அவர் சொல்றாரு. திரு அப்பாஸ், எம்ஜிஆர் அண்ணா புகைப்படங்களை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அண்ணா சாலையிலே நடக்கிறவர்கள் எல்லாம் அண்ணா வழியிலே நடக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? ஒரு புகைப்படத்தை பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். அண்ணா செய்த அரசியலை வந்து விஜய் செய்கிறாரா? அண்ணா வந்து இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக, பிற மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக இருமொழி கொள்கையை வந்து வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்களே அன்றைக்கு தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தார்கள் என்று கலைஞர் போன்றவர்களுடைய வரலாற்றை சொல்லுகிற அளவிற்கு அன்றைய மத்திய அரசாங்கத்தை அதிரச் செய்த போராட்டங்களை செய்தார்கள். அதே பிரச்சனை இப்போதும் இருக்கிறது. மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் அதை வந்து இன்னொரு வழியாக திணிக்க பார்க்கிறார்கள். இதற்கு அவர் வந்து வெறும் எக்ஸ்தலத்தில் கருத்து சொல்ற இடத்துல இருக்காரா, களத்தில் இருக்கிறாரான்னு பார்த்தா கருத்து தான் சொல்றாரே தவிர களத்துக்கு வர பயப்படுறாரு. நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்த போது கூட அதை நடத்தியவர்களை தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்து பனையூர் பங்களால தான் பார்க்கிறாரே தவிர அந்த களத்திற்கு அவர் போகல. போனா கூட்டம் வந்துருங்கிறாரு. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்னன்னா, அவர் போற இடத்துல கூட்டம் வருது, அவ்வளவுதான். வேற அவர் ஏதாவது புதிய சித்தாந்தத்தை கண்டுபிடித்திருக்கிறாரா? இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தலைவர்கள் சொல்லியிருக்கிறாரா? ஒண்ணுமே கிடையாது. எம்ஜிஆர் இப்படி தான் அரசியல் பண்ணாரா? எம்ஜிஆர் வந்து மக்கள் கூட்டம் கூடுதனால நான் போகலைன்னு எப்பயா சொல்லியிருக்கிறாரா? இவரை விடவும் செல்வாக்கு மிக்கவர்கள் பல பேர் வந்து கள அரசியலில் இருந்திருக்கிறாங்க. இவர் கள அரசியலை பார்த்து நடுங்கி கொண்டு எப்படி கேரவன்ல வந்து சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்துட்டு திடீர்னு இறங்கி வந்து எம்ஜிஆருடைய அரசியல் பயணமும் சினிமா பயணமும் ஒரு சேர நடந்தது. அவர் உச்சம் தொட்டப்ப அடுத்தாக தலைவராக எமர்ஜ் ஆயிட்டாரு. பட் விஜய் ஏற்கனவே சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறதா சொல்லப்படுறாரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் தலைவராக அவர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது கரிஷ்மாவா நம்ப முடியாது நம்ம அதை. இல்லைங்க, அதாவது 1952லேயே எம்ஜிஆர் வந்து திமுகவில் வந்து இணைந்துட்டார். அவர் தனியாக கட்சி தொடங்குகிற அந்த 72 காலகட்டம் வரைக்கும் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் திமுகவில் தீவிரமாக பயணித்திருக்கிறார். அரசியல் பயிற்சி பெற்றிருக்கிறார். நீங்க குறிப்பிட்டது மாதிரியே திரைப்படங்களுக்குள்ளேயே அவருடைய அரசியல் கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொண்டவல் முகமோ ரோஜாப்புன்னு சொல்றதுல எல்லாம் கருப்பு சிவப்பு வண்ணத்தை காட்டுகிற இடத்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஒரு காதல் பாட்டிலே கூட கட்சி கருத்தை சொல்லக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அப்ப அவர் படிநிலையில தான் உயர்ந்திருக்கிறார். திடீர்னு வந்து அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படிலாம் அவர் சொல்லல. அப்ப 20 ஆண்டு காலம் திமுக பயணம்னா 72 தொடங்கி 77 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தனித்த அரசியல். 25 ஆண்டு காலம், கால் நூற்றாண்டு கால அரசியல்ல தான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரே தவிர திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட்ல வந்து அந்த ட்ரீம் சாங் கனவு காங்குறாங்கல்ல, அது மாதிரிலாம் அவர் முதலமைச்சர் ஆகல. அவருக்கு ஒரு கடின உழைப்பு இருக்கிறது. அதே மாதிரி திமுகவுக்கு வந்து 1949 தொடங்குறாங்க, 67 ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா இடைப்பட்ட காலங்களில் அவர் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள், பொதுக்கூட்டங்கள், எவ்வளவு பயணங்கள் செஞ்சு மக்களை வந்து நம்பகத்தன்மைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வீழ்த்துவது என்பது, அது காமராஜர் மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிற கட்சியில இருந்து சாமானிய மக்களை அரசியல் படுத்துவது ரொம்ப நடைமுறை சிரமமான விஷயம். அதில் வென்று இருக்கிறார்கள். இவர் என்ன சொல்றாருன்னா 67 எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ, எப்படி 77 மாற்றம் வந்தது, அது மாதிரி நான் வந்துருவேங்கிறார். அதற்கான உழைப்பு இருக்கா? நான் கேட்கறது என்னன்னா, எனக்கு விஜய் மீது தனிப்பட்ட வன்மம் கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிமுக என்கிற கட்சி கலைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில், வலிமை குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் 2வது இடத்தை நிரப்புவதற்கான சாத்தியம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டாரா? அதற்கான உழைப்பை செலுத்தினாரா? அதற்கான மக்கள் சந்திப்பை நடத்தினாரா? நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தினாரான்னு பார்த்தா